நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி 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 ப்ளீஸ் மீனாட்சி, சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேள மீனாட்சி. போட்டோகிராஃபரை வர வச்சுட்டேன், கேமரா வர வச்சுட்டேன், ப்ராப்பர்ட்டிஸ் காஸ்டியூம்லாம் கூட வர வச்சுட்டேன் மீனாட்சி. இப்போ போய் முடியாதுன்னு சொன்னா எப்படி மீனாட்சி? லாஸ்ட் மினிட்ல போய் இதெல்லாம் யார் கிட்ட பண்ணீங்க? நீங்க வர வச்சிட்டீங்கங்கிறதுக்காக நான் உங்க கூட போட்டோ எடுத்துக்க முடியுமான்னு? மீனாட்சி ப்ளீஸ் மீனாட்சி, எண்ணி 10 போட்டோ தான், அதுக்கு மேல எடுக்க மாட்டேன். முடியாது மாமா. என்ன மீனாட்சி, கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இப்போ போட்டோ எடுத்து அதனால டிசைன் பண்ணி பிளக்ஸ் அடிச்சு ஊர் ஃபுல்லா பப்ளிசிட்டி பண்ண முடியும். எது ஃப்ளெக்ஸ் அடிக்க போறீங்களா? சான்ஸே இல்ல. அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மீனாட்சி, இதெல்லாம் காலத்தோட கட்டாயம்டா. ஃப்ளக்ஸ் எல்லாம் இப்ப நம்ம கலாச்சாரத்தோட ஒரு அங்கம் ஆயிருச்சு. ஃப்ளக்ஸ் எல்லாம் அடிச்சு கட்டி விட்டாதானே ரோட்ல போற ஒரு 4 பேர் நம்ம போட்டோவை பார்த்து அடடே நல்ல ஜோடி பொருத்தமா இருக்கேன்னு வாழ்த்திட்டு போவாங்க. வாழ்த்திட்டுலாம் போக மாட்டாங்க. நல்லா ஊத்து பார்த்துட்டு நல்லா சூப்பர் ஃபிகரா இருக்காளேன்னு ஃப்ரீயா சைட் அடிச்சுட்டு போவாங்க. மீனாட்சி, ஒரு விஷயம்னு இருந்தா அதுல 3 நல்லது 2 கெட்டது இருக்கதாண்டா செய்யும். அதுக்காக கெட்டதை மட்டுமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நல்லதை மிஸ் பண்ணிடக்கூடாதுரா. நீங்க என்ன சொன்னாலும் சரி மாமா, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். மீனாட்சி ப்ளீஸ் மீனாட்சி, நான் இவ்ளோ கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ இப்படியே சொல்லிட்டு இருக்க. மருமகனே, என் மக ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அப்படினே கேட்டுக்கிட்டு இருக்க. வாங்க மாமா, பிரே கோயிங் கார்டு கம்மிங் இந்த மிடில் மாதிரி கரெக்டா வந்திருக்கீங்க. அப்படின்னா அதான் மாமா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான். சரி, என் மக கிட்ட அப்படி என்ன கேட்டுக்கிட்டு இருந்த? மாமா, உங்களுக்கே தெரியும் கல்யாணத்துல ஃப்ளக்ஸ் அடிக்கிறது நம்ம தொன்று தொட்டு கலாச்சாரத்துல ஒன்னாய் போச்சு. ஆமா, எங்க கல்யாணத்துக்கு ஃப்ளக்ஸ் அடிக்க போட்டோ எடுக்கிறதுக்கு மீனாட்சியை கூப்பிடுறேன், வரவே மாட்டேன்னு சொல்லுது மாமா. அதுவும் சரிதானையா, எதுக்கு போட்டோ எல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு? சும்மா வருக வருக வணங்குகிறோம் வரவேற்கிறோம்னு அடிச்சு போட வேண்டியதானே. மாமா என்ன மாமா நீங்களே எப்படி சொல்றீங்க? போட்டோ எல்லாம் வேண்டாம் மருமகனே. ஏன் மாமா, இந்த கல்யாணத்துல எனக்குன்னு ஆசைப்பட்டு இது வேணும் அது வேணும் ஏதாவது கேட்டிருக்கனா? ஒன்னே ஒண்ணு மாமா, ஒன்னே ஒண்ணுன்னு ஆசைப்பட்டது இந்த போட்டோ எடுக்கிறது மட்டும்தான். அத கூட எனக்காக நீங்க நிறைவேற்றி வைக்க மாட்டீங்களா? யோ, என்ன இதுக்கு போய் அழுதுகிட்டு? பிளக்ஸ் அடிச்சு போடலன்னா நாளைக்கு ஊருக்குள்ள ஒரு பயம் அதிக மாட்டேன் மாமா. சரியா சரியா, இப்ப என்ன உனக்கு போட்டோ எடுக்கணும் அமுட்டு தானே, எடுத்துக்க விடு. அப்பா பாருங்க மாமா, போட்டோ தானே மீனாட்சி, இதுல என்ன இருக்கு? அது இல்லப்பா, நான் மருமக ஆசைப்படுறாமா, எடுத்துக்கம்மா. அப்பா போட்டோலாம் எதுக்கு? அப்பா சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? என்னம்மா என்ன மருமகனே, சந்தோஷமா? ரொம்ப நன்றி மாமா. அப்புறம் இன்னும் ஒன்னே ஒண்ணு மாமா. அது என்ன இன்னொன்னு? முகத்தை சிரிச்ச மாதிரியே வச்சுட்டு கொஞ்சம் வர சொல்லுங்க மாமா. இல்லைன்னா போட்டோக்கு நல்லா இருக்காது. எனக்கு ஒண்ணு மீனாட்சி, மருமக என்ன சொல்றாரோ அப்படியே கேட்டுக்கம்மா. இப்பயே சண்டை அடிச்சு கூடாது, புரியுதா? என்னம்மா? புரியுதுப்பா. அதான் என் மக. மருமகனே மாமா, மழை பெய்யற மாதிரி இருக்கு, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. துணைக்கு மைனா வேணா கூட்டிட்டு போங்க. இது எனக்கே தோணமா போச்சே. ரைட்டு மாமா. மீனாட்சி, பார்த்து போயிட்டு வாடா. நான் பார்த்துப்பேன் மாமா. மீனாட்சி, ஆக்ஷன். இங்க இருக்கல கூட்டி வந்தியா? அந்த முகர்கட்டைக்கு போட்டோ எடுக்கணுமா? ஐயே, பொம்பளை பிள்ளை இருக்க இடத்துல எப்படி வரையாம பாத்தியா மீனாட்சி? மைனா சௌக்கியமா? விளக்க மாதிரி பிஞ்சு வரும்டே. ஏண்டா, போட்டோ எடுக்கிறவங்க நல்லா கோட் சூட் எல்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு வர கண்டோம். நீ என்னடா அப்படி டவுசரோட அழுக்கு கையிலோட வந்திருக்க? முதல்ல இறக்கி விடு. ஏ மைனா,
எல்லாரும் மாதிரியே போட்டோ எடுத்தா எப்படி? வேட்டையனுக்கு மத்தவங்களுக்கு வித்தியாசம் இல்லையா? அதுக்கு நானும் மீனாட்சியும் எப்படி போட்டோ எடுக்கணும்னு இன்டர்நெட்ல பெரிய ஆராய்ச்சியே பண்ணி வச்சிருக்கேன். ம், ம், எல்லா போட்டோவும் சினிமா பாணியில எடுக்க போறோம், தெரியுமில? ம்ஹும். அப்புறம் சார் யார் தெரியுமா? யாரு? சார் பேரு சந்தோஷ் கே சந்திரன். கோலிவுட் பாலிவுட்ல எல்லாம் பெரிய பெரிய கேமராமேன்களுக்கு ஆ, கேமரா தொடச்சு கொடுத்தவர். இப்போ சொந்த ஊருக்கு வந்து ஸ்டூடியோ வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்க. அப்படி வணக்கங்க. ஆ, சுத்துப்பத்து 18 பட்டிக்கும் கோயில் திருவிழா, கல்யாணம், காது குத்து, சடங்கு, வளகாப்பு, பிறந்த நாள் விழா, வசந்த விழா, இப்படி எல்லாத்துக்கும் அண்ணன் தான் வெப்பன் சப்ளையர். என்னது? இது கேமரா 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 சப்ளையர். சந்தோஷ், ஆ? மொத போட்டோ எப்படி எடுக்க போறோம்? அதாவது வெட்டையன், நீங்க ஒரு கிராமத்து ரவுடி. ரைட்டு. இவங்க உங்களை துரத்தி துரத்தி லவ் பண்ற மாமா பொண்ணு. யாரு? நானு ம். துரத்தி லவ் பண்ற மாமன் பொண்ணு. ஐயா. இரு இரு இரு. மேல சொல்லு மேல சொல்லு மேல சொல்லு. வெட்டையன், நீங்க ஒரு பெரிய அருவாளை வச்சு இவங்களை வெட்ட வரீங்க. ஆனா இவங்க அதை ரசிச்சு அந்த அருவா வெட்ட வாங்கிக்கிறாங்க. எவ்ள? இது எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கே. ஆ, எனக்கும் அப்படிதான் இருக்கு. ம். சுருக்கமா சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு போட்டோ. அடிக்கிறது காப்பி. என்னமோ சொந்தமா சொல்ற மாதிரி இவ்வளவு பில்டப் குடுக்குற? அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டியே. இப்ப என்ன பண்ணணும்? இதே மாதிரி போஸ் கொடுக்கணும். முடியாதுனா மாமாக்கு ஃபோன் பண்ணிடுறேன். ஆக்ஷனா? எடுத்து தொலை. டேக். ஓகே. அட, லைட் கம்மியா இருக்கே. மைனா, நீங்க இந்த தர்மக்கோல் வச்சு லைட் பவுன்ஸ் பண்ணுங்க. நானா? ஆ. இது வேறயா? ம். இந்தடா ஆ, லைட் வருதான்னு பாரு. கரெக்டா லைட் வருதா? வருது வருது. உக்காந்து பிடி. உட்காந்தா. அப்பதாண்டி கரெக்டா லைட் வரும். உக்காரு. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெட்டையன், ஆ நான் ஆக்ஷன் சொல்லும்போது நீங்க வெட்டுங்க. ஆ மீனாட்சி, நீங்க நல்லா ஃபீல் பண்ணி ரியாக்ட் பண்ணுங்க. ஆ ஓகே, டேக் போலாமா? நான் ரெடி, போலாம். அப்புறம் வெட்டையன், எல்லா போட்டோவும் ஒரு ஃபுல்லு, ஒரு ஆஃப், ஒரு கோட்ரு 3 ரேஞ்சில் எடுக்கிறோம். ஓகேவா? யோ, ஓகே. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்த நீயே? பார்ல தான். நினைச்சேன். ஆக்ஷன். டவுசர் கொஞ்சம் பெருசா மேடம், போடலாமா? அடுத்து என்ன ஃபீலிங்னா, பல வருஷம் கழிச்சு உங்க மாமா பையன் உங்க லவ்வுக்கு ஓகே சொல்றாரு. அப்ப நீங்க யோ, பேச்ச குறைச்சிட்டு நீ போட்டோ காட்டு. அதுக்கப்புறம் நாங்க ஃபீல் பண்ணிப்போம். ஓகே. காட்டு. ஆ, முடியாது. மாமா, எடுக்கலாம். வெரி குட். டேக் போலாம். போங்க. ஓகே. மீனாட்சி, நல்லா ஃபீல் பண்ணுங்க. இதே மெயின்டைன் பண்ணுங்க. ஏலே, முதல்ல போட்டோ எடுங்க முதல்லயே. நீ தர்மகோல புடிமா. வெளிய வாடி மாப்ள, உன்னை வச்சுக்கிறேன். ரெடி? ஆக்ஷன். நெக்ஸ்ட். ஆக்ஷன். நெக்ஸ்ட்.
ஆக்ஷன். வேட்டியன், நீங்க நெக்ஸ்ட் ஒரு ஏழைக்கு துணிமணி கொடுக்குற மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும். ஏழையா? ஏழைக்கு நான் எங்க போறது? வேணாம்டா. துணியை கொடுத்து விடுங்க. வாங்க ஏழை. மாட்டேன். குட். போட்டோ. நெக்ஸ்ட். ஆக்ஷன். நெக்ஸ்ட். ஆக்ஷன். வேட்டியன் சூப்பர். லைட்ஸ் ஆஃப். பேக் அப். சரவணா, என்ன சரவணா பாத்துட்டு ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டா? ஹாய். இதுக்கு நீ ஹாய் சொல்லாமலே இருந்திருக்கலாம். உன்னை பார்க்க உண்மையிலே ரொம்ப பரிதாபமா இருக்கு சரவணா. ஏன்? கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்ற சோகத்திலேயே தாடி வளர்த்துக்கிட்டு கண்ட இடத்துல இப்படி தனியா உட்காந்துட்டு இருக்கியே, அதை பார்க்கதான் ரொம்ப பாவமா இருக்கு. இந்த காலத்துல எல்லாருமே உன்ன மாதிரி லவ்ல ட்ரூவா இருக்க மாட்டாங்க சரவணா. எல்லாரையும்னா யார சொல்ற? எல்லாரையும் தான் சொல்றேன். வேட்டையன், மைனா, வைத்தி, நானு, ஏன் மீனாட்சியும் சேர்த்து தான் சொல்றேன். இப்போ உன் காதல எடுத்துக்கோ. மீனாட்சி லவ்ல உன் அளவுக்கு சின்சியரா இருக்காளா என்ன? என்ன பாக்குற? பதில் சொல்லு. இப்போ மீனாட்சியோட சின்சியரிட்டிக்கு என்ன குறைச்சல் வந்தது? எனக்கு என்னமோ அவளை பார்க்க சின்சியரா இருக்கானெல்லாம் தோணல. எதை வச்சு சொல்ற? அவ நடந்துக்கிறத வச்சுதான் சொல்றேன். இப்ப நான் உன்னையே பாக்குறேன். பாக்குற இடத்துல நீ சோகமா டென்ஷனா தனியா தான் உட்காந்துட்டு இருக்க. ஏன்? உன் லவ்ல பிரச்சனை, அதனால நீ இப்படி இருக்க. ஆனா நான் மீனாட்சிய அந்த மாதிரி ஒரு தடவை கூட எங்கேயும் பார்த்தது இல்ல. ஃபுல்லா கலகலன்னு பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியா தானே சுத்திட்டு இருக்கா. அதுவும் அந்த வேட்டையன், மைனா அவங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டு வடிக்கிற லூட்டி இருக்கே, அப்பப்பா. டென்ஷன் இல்லைன்னா காதல்ல சின்சியரா இல்லைன்னு அர்த்தம். தேவையில்லாம தப்பா பேசாத பிரியா. சோகமா இருந்தாதான் காதல சின்சியரா இருக்கிறதா அர்த்தம் ஒண்ணும் இல்ல. அதையும் தாண்டி அவன் மனசுல எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ சின்சியரிட்டிக்கு நீ ஒன்னும் சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை. ஹே சரவணா, நான் உன் ஃப்ரெண்ட். உன் நல்லதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன். எனக்கு என்னமோ மீனாட்சி டபுள் கேம் ஆடுறாலும் ஹே கோவப்படாத சரவணா. ப்ரூஃப் இல்லாமல நான் ஒன்னும் அப்படி பேசல. என்ன ப்ரூஃப்?
வேட்டேனும் மீனாட்சியும் கல்யாணத்துக்காக ஸ்பெஷலா ஒரு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க. அது உனக்கு தெரியுமா? போட்டோ ஷூட்டா? அப்போ உனக்கு அதை பத்தி தெரியவே தெரியாதா? ஒளிவு மறைவு இல்லாம லவ் பண்றவ எதுக்காக இந்த விஷயத்தை மாத்திரம் மறைக்கணும்? இல்ல, வேட்டையும் போட்டோ எடுக்கிறதுக்காக டார்ச்சர் பண்றான்னு சொன்னான். ஆனா போட்டோஸ் எல்லாம் பார்க்க டார்ச்சராய் போஸ் கொடுத்த மாதிரி தெரியலையே. ஒன்னும் சினிமா பாணியில ரசிச்சு ரசிச்சு எடுத்திருக்காங்கப்பா. நீ அதை பார்க்கணுமா? சொல்ல காட்டுறேன். இந்தா பாரு பாரு. பார்த்தாதானே நான் ஏன் இப்படி பேசுறேன்னு உனக்கு புரியும். இந்தா. அவன் மேல அவளுக்கு இஷ்டம் இல்லாமல இப்படிலாம் போட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுத்திருப்பா. உன்கிட்ட டார்ச்சர் பண்றான்னு சொல்லிட்டு அவன் கூட எப்படி ரசிச்சு ரசிச்சு போட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுத்திருக்கா பாரு. அப்ப டபுள் கேம் ஆடுற மாதிரி தான் அர்த்தம். போட்டோஸ் எடுத்ததை பத்தி இன்னும் அவன் கிட்ட சொல்லாம இருக்கான்னா அவனை ஏமாத்தினா தானே அர்த்தம். பார்த்து சரவணா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. ஏமாந்துராத. ஏதோ நான் உன் ஃப்ரெண்டு, அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்றேன். போடா, போய் அவன் மேல சந்தேகப்பட்டு கேள்வி கேளு. அதுலயே அவனை தூக்கி எரிஞ்சிட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருக்க போறான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி! ஏய் மீனாட்சி! மீனாட்சி! டேய், என்னடா இங்க வந்து நிக்கிற? ஐம் சாரி மீனாட்சி. எதுக்குடா சாரி? அதெல்லாம் கேட்காத. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. டேய், அப்பா அம்மா வெளிய போயிருக்காங்க. அவங்க இப்ப வந்துருவாங்க. முதல்ல இங்க இருந்து போடா. மன்னிச்சிட்டேன்னு சொல்ல, நான் இப்பவே போயிடுறேன். டேய், திடீர்னு வந்து எதுக்குடா மன்னிப்பு கேக்குற? காரணம் எல்லாம் கேட்காதன்னு சொல்றான்ல. காரணம் கேட்காம எப்படிடா மன்னிக்க முடியும்? இத பாரு, நீ என்ன பண்ணனு சொல்ல, நான் மன்னிக்கிறேன். ஒரு தப்பு பண்ணிட்டேன். வாழ்க்கையில அந்த தப்பை நீ திரும்ப பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. டேய், என்ன தப்பு பண்ண? எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அதெல்லாம் ஒண்ணும் உனக்கு புரிய வேண்டாம். மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. இத பாரு, மன்னிக்கலாம் முடியாது. காரணம் தெரியாம மன்னிக்க என்னால முடியாது. நீ என்ன விஷயம்னு உடனே சொன்னா உடனே மன்னிச்சிருவேன். காரணம் கேட்காதன்னு வெறுப்பேத்துன, அப்புறம் லேஸ்ல நான் மன்னிக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஆமா, நேர்ல தேடி வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அப்படி என்ன பண்ண? சொல்லுடா. அந்த பிரியா ஓங்கி பலார்னு அறையாம விட்டேன். அப்ப வாய்க்கு வந்து அப்படி பேசுறதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப சொல்றத என் மனசு ஏதோ ஒரு வகையில லேசா நம்புதுன்னு தானே அர்த்தம். அதான் நான் பண்ண தப்பு. அவ மேல நான் கோவப்படாதான் நான் பண்ண தப்பு மீனாட்சி. என்ன மன்னிச்சிடு. பிரியா என்ன பத்தி தப்பா பேசினாளா? ஆமா பேசுனா. என்ன சொன்னா? விடு, அதெல்லாம் கேட்காத. என்ன சொன்னான்னு கேட்டேன். நீயும் வேட்டைன்னு எடுத்த போட்டோலாம் காட்டி அவன் மேல ஆசை இல்லாமல அவ இந்த மாதிரிலாம் போட்டோ எடுத்திருக்கா, அவளை நம்பி மோசம் போகாதுன்னு சொன்ன. அப்ப இது சொன்ன உடனே ஓங்கி பலார்னு வச்சிருக்கணும். ஆனா என் மனசு ஓ மேலதான் கோவப்பட்டுச்சு. அது எனக்கு தப்புன்னு தோணுச்சு மீனாட்சி. ஏதோ பொசசிவ்னஸ்னால தான் கோவப்பட்டனே தவிர உன் மேலாம் ஒண்ணு சந்தேகம்லாம் படல. இன்னைக்கு இல்ல, வாழ்க்கையில என்னைக்குமே நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். அதான் இதை உங்ககிட்ட சொல்லிட்டு சாரி கேட்டு போலான்னு வந்தேன். ஐம் சாரி மீனாட்சி, என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிக்க மாட்டியா? செல்லம். அந்த பிரியா என்ன
யார் நினைச்சாலும் நம்மள பிரிக்க முடியாது. உனக்கும் எனக்கும் நல்ல புரிதல் இருக்கு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அப்புறம் என்ன கவலை? இதே மாதிரி மனசுல இருக்கிற சஞ்சலங்களை நம்ம உடனே பேசி தீர்த்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. நீ பிரியாவை பலார்னு அரைஞ்சிட்டு வந்திருந்தா கூட என் மனசு இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காது. நீ எப்ப உண்மையை சொல்லி அதுக்கு மன்னிப்பு கேட்டியோ அப்பவே என் மனசு சில்லுன்னு ஆயிடுச்சு. இதுதான் இதுதான் என் சரவணன். தேங்க்ஸ் மீனாட்சி. விஷயத்த சொன்னா கோவப்பட்டு சண்டை போடுவியோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஏண்டா, நீ அந்த பிரியா பேச்ச கேட்டுட்டு வந்து என்கிட்ட கோவமா பேசியிருந்தேன்னு வச்சுக்கோ, மவனை உன்னை உண்டு என்ன பண்ணிருப்பேன். எஸ்கேப் ஆயிட்ட.